ஹாய். ஸோ போன வீடியோல வந்துட்டு நம்ம லினக்ஸ் எப்படி ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். இந்த ஸ்லாஷ் டேவ் ஸ்லாஷ் எஸ்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு நான் கேட்குறேன். இப்போ ஒரு என்டையர் டிஸ்கை வந்து நம்மளால ஒரு சிங்கிள் ஸ்டோரேஜ் ஸ்பேஸா லினக்ஸ்ல யூஸ் பண்ண முடியுமானா நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஆனா நம்ம அப்படி யூஸ் பண்ணுவோம்னா எப்பவுமே நம்ம பண்ண மாட்டோம். சரியா? ஸோ என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஒரு டிபி டிஸ்க் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லினக்ஸ் வந்து ஸ்லாஷ் டேவ் ஸ்லாஷ் எஸ்டிஏவா பார்க்குமா? இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ ஒரு 500 ஜிபி வந்து நம்ம லினக்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பர்சனல் ஃபைல்ஸ் வந்து ஒரு 300 ஜிபிக்கு வச்சுக்கலாம். அப்புறம் பேக்கப்ல ஒரு 200 ஜிபிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க ஒரு பிளான் பண்றீங்கன்னா இப்போ ஒரு பிக் ஸ்பேஸா இருக்கிறப்ப எப்படி நீங்க அதுல ஆர்கனைஸ் பண்ணுவீங்க? இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். எது எங்க இருக்கு அப்படிலாம் பார்க்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஒரு டிஸ்கையே குட்டி குட்டி செக்ஷனா நம்ம வந்து பிரிக்கிறோம். அதுதான் வந்துட்டு நம்ம பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப அந்த 500 ஜிபி 300 ஜிபி 200 ஜிபி அப்படின்னு நான் சொன்னல. ஸோ இப்ப எஸ்டிஏ ஸ்லாஷ் டெப் ஸ்லாஷ் எஸ்டிஏன்னு இருக்கிறத SDA1 SDA2 SDA3 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன மாதிரி சைஸ்ல வேணுமோ அந்த மாதிரி நம்ம பார்ட் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ இப்ப டிஸ்க் பாத்தீங்கன்னா ஒண்ணுதான், ஸ்லாஷ் டெப் ஸ்லாஷ் எஸ்டிஏ. ஓகேவா? ஆனா அதோட பார்ட்டிஷன் வந்துட்டு ஸ்லாஷ் டெப் ஸ்லாஷ் SDA1 ஸ்லாஷ் டெப் ஸ்லாஷ் SDA2 ஸ்லாஷ் டெப் ஸ்லாஷ் SDA3. ஓகேவா? ஸோ பார்ட்டிஷனா சிம்பிளா ஒரு டிஸ்கோட டிவிஷன் தான் வந்துட்டு நம்ம பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு புது டிஸ்க்லாம் கிடையாது. ஒரு டிஸ்கோட ஸ்மாலர் செக்ஷன், அவ்வளவுதான். சரியா? ஸோ இப்போ நம்மளால வந்துட்டு ஸ்லாஷ் டெவ் ஸ்லாஷ் SDA1ல ஏதாவது ஃபைல் சேவ் பண்ண முடியுமா? அதோட ஆன்சர் வந்து நோ. ஏன் நோ அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்ன கொஸ்டின் வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.